ஹலோ வீவர்ஸ், பங்களாதேஷ் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறும் கலவரம் நடந்துட்டு இருக்குது. பொது சொத்துக்கள்லாம் வந்து சேதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு முக்கிய காரணம் வந்து இந்த இளைஞர்கள் ஜென் இசட் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, போராட்டம் நடத்தினாங்க. ஷேக் ஹசீனாவோட ஆட்சி வந்து சரியில்லை. அந்த ஷேக் ஹசீனான்றது யார் அப்படின்னா வந்து பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த முஜிபுர் ரஹ்மான் அவரோட மகள் தான். அந்த ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்திட்டு என்ன பண்ணாங்க, அதோட வந்து முஜிபுர் ரஹ்மான் அவரோட வீட்டெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு சேதப்படுத்தி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதோடு நிறுத்தினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்துக்கள் சிறுபான்மையாளராக இருந்தாங்க அங்கே. அவங்க வந்து முழுமையாக இஸ்லாமியமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை வந்து துன்பப்படுத்துறது, இந்துக்களோட கோயில்களை சொத்துக்களை சேதப்படுத்துறது, பெண்களை சூறையாடுறது, கற்புகளை சூறையாடுறது இப்படின்னு ரொம்ப அட்டகாசம் அதிகமாக போயிட்டு இருந்தது. இந்தியா வந்து பக்கத்து நாடு இருந்தாலும் அதை வந்து உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அமைதி காத்துட்டே இருந்தாங்க. காலம் நேரம் வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. அதை வந்து இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்துது யார் அப்படின்னா ஷெரீப் உஸ்மான் ஹாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவன் தான் என்ன பண்ணான், ஒரு அயோக்கிய பையன் தான் வந்து அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினான். அவன் வந்து உள்நாட்டு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, அதை வந்து ஒரு கிழக்கு பாகிஸ்தான் மாதிரி மாற்றத்துக்கான எல்லா முயற்சியும் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். இந்தியாவோட இறையாண்மைக்கு சவால் விடுற மாதிரி நிறைய விஷயங்களை பேசினான். இப்போ பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இது அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லக்கூடிய கோழிக்கொண்டை வழியாக தான் வந்து நம்ம வந்து வடகிழக்கு உள்ள 7 மாநிலங்களை வந்து தொடர்பு கொள்ள முடியும். அந்த 7 மாநிலம் வந்து பங்களாதேஷோட அந்த இதில் இருக்கும், பார்டரில் இருக்கும். அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய சிக்கன் நெக் அப்படின்றது. இவன் என்ன பண்ணால், உங்களோட 7 சகோதரிகளை வந்து கட் பண்ணிடுவோம், நாங்கள் உங்களோட நாட்டிலேருந்து பிரித்து எடுத்து அகண்ட பங்களாதேஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருந்தான். இது வரைக்கும் உள்நாட்டு பிரச்சனையில் நீ வந்து பேசிகிட்டு இருந்த, போயிட்டு வந்த அப்படின்ட்டு விட்டுட்டோம் நாங்கள். ஆனால் வந்து இந்தியாவோட இறையாண்மையை வந்து நீ வந்து சீண்டி பார்க்குற அப்படின்னா வந்து உன்னை சும்மா விடுவோமா? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே பிரம்மோஸை விட்டு காலி பண்ணிடுவோம். நீ என்னடான்னா நீ ஓவராக பேசுகிற, நீ ஓவராக பேசிட்டு என்ன பண்ணுவேன், அந்த 7 சிஸ்டர்ஸை வந்து என்ன பண்ணிடுவேன், பிரிச்சுடுவேன். பிரிச்சுட்டு அகண்ட பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு அமைப்பு, அகண்ட பங்களாதேஷ் உருவாக்க போகிறோம் அப்படின்னு நீ பேசுனதுக்கப்புறம் உன்னை சும்மா விடுவாங்களா? அதாவது இவனுக்கு வந்து தெரியல, என்ன தெரியலன்னா அந்த 7 சிஸ்டருக்கு வந்து அண்ணன் ஒருத்தவன் இருக்கிறான். அந்த அண்ணனுக்கு ஒரு மன்னன் இருக்கிறான். அந்த மன்னன் வந்து இந்தியாவை வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வரான் அப்படின்றது அந்த அயோக்கிய பயலுக்கு தெரியல. அதாவது உங்கள் நாட்டிலே பூந்து எங்களோட நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கிறதுக்காக அங்கே வந்த சிஐஏ ஏஜென்ட்டு, சிஐஏன்றது யார், அமெரிக்க உளவாளியே நாங்கள் வந்து போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் தாவூத் இப்ராஹிமே வந்து பாகிஸ்தான்லேயே பூந்து போட்டு தள்ளணும். இதேமாரி காலிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து கனடாலே போய் போட்டு தள்ளணும். இவ்வளோ விஷயங்களை வந்து நாங்கள் அசால்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட உளவுத்துறைன்றது. நீலாம் என்ன எவ்வளோ நீலாம் ஒரு சுண்டக்கா பைய. இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் உன்னை விட்டு வைக்கிறதுக்கு இந்தியா ஒன்றும் முன்னாடி மாரி இருந்த ஒரு காங்கிரஸ் ஆண்ட ஒரு இந்தியா கிடையாது. இது வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில் மிக வலிமையான பாரதம். உலக தலைவர்கள்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆக்சுவலாக. அந்தமாரி ஒரு நாட்டோட நீ வந்து இது பண்ணுற, அதாவது வந்து நன்றி கடனை மறந்துட்டு ஒரு பங்களாதேஷ்ன்ற ஒரு நாட்டையே உருவாக்குனதே ஒரு இந்தியா தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் உங்களை வந்து அடிமையாக நடத்தி ஒரு சிரியாவோ இல்லை ஒரு ஈராக் மாதிரி வந்து நாசமாக போயிருக்கக்கூடிய ஒரு நாட்டை வந்து ஒரு நல்ல ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடாக வந்து உருவாக்கி கொடுத்தது வந்து இந்தியா தான். அந்த நன்றியை மறந்துட்டு இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்களை பிரித்து அகண்ட பங்களாதேஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னை சும்மா விடுவோமா? அந்த அயோக்கிய பையன் என்ன ஆகிட்டான், ஒரு மர்ம நபர்களால் வந்து தீர்த்து கட்டப்பட்டு அவனோட அறையில், அந்த ஹோட்டல் அறையிலேருந்து வெளியில் வரக்குள்ளே சாய்ந்து விழுந்துட்டான். இதை யார் பண்ணியிருப்பான்னுட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய எல்லா நபர்களும் இப்போ மர்ம நபர்களால் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள், இல்லைன்னா என்ன பண்ணியிருக்காரு, தீர்த்து கட்டப்படுகிறார்கள். இவன்லாம் ஒரு சாதாரண பையன், நேற்று வந்தப்ப இவன்லாம் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டே கிடையாது. அதனால் வந்து இனியும் பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசிக்கிட்டு, இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தால் அகண்ட பாரதம்ன்றது வந்து கன்ஃபார்மாக ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப தொலைவில் இல்லை, அந்த கனவு நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு இந்த கோழிக்கொண்டைன்ற கூடிய 26 கிலோமீட்டர் உள்ள பகுதி தான் வந்து என்ன பண்ணுது, வடகிழக்கு மாநிலங்களை வந்து இந்தியாவோட இணைச்சிருக்குது. அந்த பங்களாதேஷ் வந்து கிழக்கு பங்களாதேஷை வந்து உருவாக்கக்குள்ள, அதாவது பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ்னு உருவாக்குறதுக்கு வந்து முக்கியமாக காரணமாக இருந்தவர் வந்து மானக்சா, இந்திரா காந்தி பீரியடில் தான் அது நடந்தது.
அப்போ மானக்சா என்ன பண்ணாங்க, ரொம்ப வந்து இது பண்ணாங்க. இந்திரா காந்திகிட்ட வந்து கெஞ்சாத குறையா சொல்கிறாங்க, பங்களாதேஷை அப்படியே விடாதீங்க, சில பகுதிகளை வந்து இந்தியாவோட இணைச்சிருங்க, இணைச்சிங்கன்னா அது வந்து மிக நல்லது. இப்போ குறுகிய பாதை 26 கிலோமீட்டர் தான் இருக்குது. சில மாநிலங்களை ஒரு 3-4 மாநிலங்களை வந்து அதாவது மேற்கு வங்காளத்தோடு சேர்த்து இணைச்சி இந்தியாவோட ஒரு பகுதியாக ஆக்குங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா இது என்றைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு. அந்த கருத்துக்களை உதாசீனப்படுத்திட்டு இவங்க பண்ண இந்த ஒரு வேலை தான் என்ன இருக்கு, இப்போ வந்து அவன் வந்து அந்த கோழிக்கொண்டையை வந்து என்ன பண்ணிடுவான், கட் பண்ணிவிட்டு இந்தியாவில் 7 மாநிலங்களை வந்து பிரித்து எடுத்துகிட்டு இவர். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்தியா என்ன ஒரு பாகிஸ்தான் நினச்சிட்டு இருக்கிறியா, இல்லை வந்து சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான் நினச்சிட்டு இருக்கிறியா? இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு. வல்லரசு நாடுகிட்ட மோதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். நீங்களாம் ஒரு சுண்டக்காப்பாய், உங்களுக்கு ஒரு 1 இல்லை 2 பிரம்மோஸ் இருந்தாலே போதும், உச்சா போயிடுவீங்க. அதனால் இந்தியாவோட எதிரிகள் எல்லாமே வந்து களையப்பட்டு இந்தியா வந்து ஒரு வலிமையான தேசமாக வந்து உலகத்தில் மிளிருது. இதற்கெல்லாம் மிக முக்கியமாக காரணம் மேக் இன் இந்தியா திட்டம். அதோட இந்தியாவோட நலனை வந்துமே நினச்சி ஆட்சியாளர்கள் வந்து செயல்படுறதுனால இந்தியா வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதற்கு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.